டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99944411 and 9994211166. மலச்சிக்கலுக்கு எந்த ஒரு பக்க விளைவுமின்றி இயற்கையான தீர்வு. ராஜ்லாக்ஸ் கேப்சூல். தொடர்புக்கு 9600426500. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். நேற்று கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த டெவலப்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. நேற்று ராத்திரி 1:15 மணிக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பித்தது. ஒரு 25 நிமிஷம் நம்முடைய 2 அற்புதமான பெண் வீராங்கனைகள் அறிவித்தது போல் 25 நிமிஷம் நடந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட ஒரு 15-18 அட்டாக் 9 இடங்களில் அந்த தாக்குதல் நடந்திருக்கு. அதில் ரொம்ப வெற்றிகரமாக நம்ம செஞ்சுருக்கோம். நம்முடைய இலக்குகள் அடைஞ்சிருக்கிறோன்னு பார்க்குறோம். ரொம்ப முக்கியமாக நம்ம எவ்வளோ செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட்டாக இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டு ராணுவ வீரர்கள் கூட எந்த பாதிப்பும் இல்லாமல் பயங்கரவாதிகள் எங்கே முகாமிட்டு இருந்தாலோ அங்கே மட்டுமே நம்ம குறிவைத்தாக்கி இருக்கோங்க பார்க்குறோம். அதில் ஜெய்ஷ் இ முகமது, ஹிஸ்புல் முஜாஹிதீன், லஷ்கர் இ தைபா போன்ற பல்வேறு அமைப்புகளுடைய தலைவர்கள், முக்கிய புள்ளிகள் அவங்க எல்லாருக்குமே ஒரு கடுமையான தாக்குதலுக்கு உள்ளாகி அவர்கள் உயிரிழப்புகளை சந்தித்திருக்காங்க பார்க்குறோம். இன்னும் எவ்வளவு தூரம் உயிரிழப்புங்கிறதுக்கான அஃபிஷியல் டேட்டா வரல. இப்போதைக்கு நமக்கு மசூத் அசார் அண்டு அவங்களுடைய குடும்பத்தினர் உயிரிழப்பு மட்டும் அவர் பதிவு பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 8-10 பேருக்கு மேலே அவங்களுடைய குடும்பத்திலே உயிரிழப்பு இருக்குங்கிற பார்க்குறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செக்யூரிட்டிக்கான கேபினட் கமிட்டி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அதில் கேபினட் அமைச்சர் எல்லாருக்குமே தன்னுடைய தரப்புலேருந்து ஒரு பாராட்டை தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமாக இந்த செயல்பாட்டை செய்து முடித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான பாராட்டை தெரிவிச்சிருக்காரு. அதில் நம்முடைய உள்துறை இணையமைச்சர் கிரண் ரிஜிஜு, அதே போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதுபோல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாருமே கலந்துட்டு இருக்கிறாங்க. அதில் எல்லோருக்குமே தன்னுடைய வாழ்த்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கார். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஸ்ட்ரைக். அது ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரியும் இல்லாமல், ஒட்டுமொத்தமாக ஒரு தொடர் தாக்குதல் மாதிரியும் இல்லாமல், ரெண்டுக்கும் நடுவில் நம்ம வாலாட்டாமல் இருக்கணும். ரொம்ப முக்கியமாக நம்முடைய விக்ரம் மிஸ்ரி அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நம்முடைய வெளியுறவுத்துறை செயலர், நாங்கள் ஒரு 15 நாள் பொறுத்து இருந்தது பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற பார்க்குறக்காக. ஏன்னா நாங்கள் இது அவங்க தான் செஞ்சாங்கிறத ஐக்கிய நாடுகள் சபையிலையும் சொன்னோம், பொதுவெளியிலையும் செஞ்சோம். அது எல்லாருக்குமே தெரியும் எங்கேருந்து வந்தாங்கன்னு. ஸோ அவர்கள் எதுவும் நடவடிக்கை எடுப்பார்களா அப்படிங்கிற பார்க்குறக்காக காத்திருந்தோம். நடவடிக்கைகள் எடுக்கல. மாறாக எங்கள் மீதே பழிபடக்கூடிய ஒரு போக்கெல்லாம் வந்ததை நம்ம பார்த்தோம். அதனால் நம்ம இதற்கு மேல் பொறுப்பதற்கு இல்லை, பொங்கி எழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஆக்ஷன் எடுத்தோம் அப்படிங்கிற சொன்னாங்க. அதுவும் போக இதில் எங்கெங்கே தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற ரொம்ப ஒரு தெளிவான பார்வை இருந்தது. உளவுத்துறையுடைய தகவல்களை வச்சு தான் நம்ம பண்ணோம். நம்ம நேரடியாக எந்த விதமான தனிப்பட்ட உணர்ச்சிப்பட்ட தகவலையும் செய்யலாம். நம்ம உளவுத்துறை தகவல் அடிப்படையில் தான் நம்ம தாக்குதல் நடத்தினோங்கிறாங்க. அதனால ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கான ஒரு மரணம் நடந்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தெரியுது. நமக்கு அது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் எவ்வளவு மரணம் நடந்தது அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வம் அவங்க தான் தெரிவிக்கணும். அவர்களுடைய பயங்கரவாத கும்பலுடைய தலைவர்களுடைய குடும்பத்திலிருந்தே மரணம் நடந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய இயல்பான பணிகளில் அடுத்தடுத்து ஈடுபட்டிருக்கார். இன்றைக்கே கூட ஸ்பேஸ் தொடர்பாக நம்முடைய விண்வெளி ஆராய்ச்சிகள் தொடர்பாக ஒரு முக்கியமான கூட்டம் இருந்தது. அதுலேயுமே கூட காணொலி காட்சி மூலமாக அவர் கலந்து கொண்டாருங்கிற பார்க்குறோம். இப்போ செக்யூரிட்டிக்கான அமைச்சரவை கூட்டம், பாதுகாப்புக்கான அமைச்சரவை, அதனுடைய கூட்டத்தை இப்போ கூடி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதில் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்லேருந்து, மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுலேருந்து, மத்திய அமைச்சர் அமித்ஷாலேருந்து எல்லா முக்கியமான அமைச்சர் பெருமக்களும் பாராட்டு தெரிவித்து இது ஒரு சிறப்பான நடவடிக்கை, வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இந்த நடவடிக்கை ஒரு தொடர் நடவடிக்கையாக இல்லை, ஒரு 25 நிமிஷம் மட்டுமே தொடர்ந்த நடவடிக்கையாக இருந்தது. அதோடு அந்த நடவடிக்கை முடிவுக்கு வந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, பயங்கரவாதிகள் இங்கு இயங்க முடியாது, அவர் உலகத்தின் எந்த மொழியில் இருந்தால், நம்ம முன்னாடி கொடுத்த மெசேஜ் என்ன, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தாக்குதல் நடத்திருந்தோம். இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மட்டும் இல்லாமல் நேரடியாகவே பாகிஸ்தானுக்கு உள்ளேயே போய் நம்ம தாக்குதல் நடத்திருக்கோம். அது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறோம். அது அடுத்த செய்தி என்னென்ன, உலகத்தின் எந்த மொழியில் நீங்கள் இருந்தாலும் நாங்கள் உங்களை விடுவதாக இல்லை, நாங்கள் துரத்தி அடிப்போம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் தாண்டி பாகிஸ்தானுக்கு உள்ளேயே பல நூறு மீட்டர்கள், பல நூறு கிலோமீட்டர்கள் தாண்டி அவங்க இந்த தாக்குதல் நடந்த நம்ம பார்க்குறோம். அதில் வெற்றிகரமாக இந்த தாக்குதல் நடந்திருக்கிற பார்க்குறோம். அங்கே அந்த நாட்டுடைய பயங்கரவாத தலைகள் அவர்கள் எல்லாருமே அவர்களும் அவருடைய குடும்பத்தினர் உயிரிழந்திருக்காங்கிறது அவர்களே உறுதிப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான விஷயம் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் இது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நேமில் இந்த ஆப்ரேஷன் நடத்தப்பட்டிருக்கிறது. இது தொடரப்போகிறதா முடிய போகிறதா அப்படிங்கிறது அவர்கள் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்க்குறோம். நாங்கள் எங்களுடைய நோக்கத்தை நிறைவேற்றோம். இன்னமும் கூட பயங்கர
பயங்கரவாத முகாம்கள் 70 பேட் இருக்குது, 80 பேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லான்ச்சிங் பேட் சொல்லக்கூடியது அத்தனை இடங்கள்லையுமே வந்து நம்ம வந்து திரும்பி அவர்கள் ஒன்றொன்றா அங்கே வந்து ஒரு நாள் கூட விடாமல் அழிக்கிறதுக்கு தான் நாங்கள் காத்திருக்கிறோமே தவிர சிவிலியனையோ அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினையோ தொடுவது நம்முடைய நோக்கம் அல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. பல அரசியல் தலைவர்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மனிதாபிமானம்லாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய பார்க்குறோம். வந்து அந்த மனிதாபிமானம் பேசக்கூடிய தலைவர்களுக்கெல்லாம் ஒரு செய்தியாக இன்றைக்கி வந்து இராணுவம் வந்து ஒரு மிக முக்கியமான செய்தி போட்டு, நாங்கள் எங்களுடைய தாக்குதலை பயங்கரவாதிகளுடைய முகாம்களில் மட்டும்தான் நடத்தியிருக்கிறோமே தவிர பொதுமக்கள் வாழும் இடங்களிலோ, இன்னும் சொல்லப்போனால் இராணுவ முகாம்களில் கூட நம்ம நடத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு 80லேருந்து 100 வரைக்குமான உயிரிழப்புகளை சந்தித்திருக்கக்கூடும் நினைக்கிறாங்க. என்ன கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 தாக்குதல் நடந்திருக்கு, ஒரு 9 இடங்கள் நடந்திருக்கு. அப்படிங்கும்போது அது வந்து ஒரு இடத்துக்கு சராசரியாக 10 பேர்னு வச்சுக்கிட்டா கூட சாதாரணமாக 100 பேர் வந்து நிற்கும். பட் வந்து எவ்வளோ மரணங்கள்ங்கிறது அதிகாரப்பூர்வ தகவல்களை வந்து அவங்க சொன்னால் தான் தெரியும். நம்ம வந்து தாக்குதல்களை தொடர்ந்து இருக்கோம். தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான வீடியோவும் சேர்த்து வெளியிட்டிருக்கோம். தாக்குதலுக்கு முன்னால் அந்த இடம் எப்படி இருந்துச்சு, தாக்குதலுக்கு பிறகு அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னு அதனுடைய சேட்டலைட் இமேஜ் உள்பட அந்த தாக்குதல் நடத்தின ராக்கெட்டுகள்லேருந்து நம்ம ரஃபேல் உள்பட விமானங்கள்லேருந்து நம்ம பண்ணோம். இது விமானம், கப்பல், தரை அப்படின்னு 3 படைகளையுமே நம்ம பயன்படுத்திருக்கோம். ஆனால் 3 படைகள்லையுமே நம்ம வந்து எல்லை தாண்டி செல்லலை அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குறோம். நம்முடைய வரையறைக்கு உள்ளே இருந்தே நாம் வந்து இந்த தாக்குதல் நடத்தின நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து நம்ம செல்ஃப் ரெஸ்ட்ரிக்டட், நம்முடைய செல்ஃப் லிமிட்டடான விஷயங்கள் நம்ம வந்து பார்க்குறோம். அது வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். அதன் தொடர்பாகத்தான் நம்ம வந்து வெளிநாட்டு நிறுவனங்கள், சர்வதேச அமைப்புகள், புலனாய்வு அமைப்புகள் உங்கள் அத்தனை பேருக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். யாருமே ஒரு கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு தெளிவான பார்வையில் நாம் வந்து அத்துமீறி நடத்தலை. நம்ம வந்து சிவிலியன்கள் மீது தாக்குதல் நடத்தல, இராணுவ முகாம்கள் கூட எஸ்கலேட் பண்ணல. நம்ம வந்து மிக கச்சிதமாக, மிக பொறுப்பாக, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம வந்து தாக்குதல் நடத்தினது பயங்கரவாத முகாம்களில் மட்டும்தான். அதனால் நம்ம வந்து உலக நாடுகளில் யாருமே நம்மளை கேள்வி எழுப்ப முடியாது அப்படிங்கிற ஒரு திடமான பார்வை பார்க்குறோம். சைனா உள்ளிட்ட நாடுகள் கூட பாகிஸ்தானுக்கு பகிரங்கமாக ஆதரவை தெரிவிக்கக்கூடிய சைனா உள்ளிட்ட நாடுகள் கூட இந்த தாக்குதல் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோன்னு சொல்ல, அந்த மாதிரி வந்து அவர்கள் வந்து ஒரு அவங்களுடைய டெர்மினாலஜியே தீர்மானிக்கக்கூடிய சர்வதேச சமுதாயம் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது கூட டிப்ளமசியில் உச்சத்தில் இருக்கக்கூடிய பிரில்லியண்டான விஷயத்தை பண்ணிட்டு கூடிய நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இன்னைக்கு சைனாவுக்கே கூட டிப்ளமசி சொல்லி கொடுத்துருக்காருங்கிற பார்க்குறோம். அவர் வந்து இந்த தாக்குதல் வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. நம்ம வந்து ஆனால் வருத்தம் அளிக்கிறதுக்கும் கூட ஒன்றும் இல்லை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இது வந்து சிவிலியன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இல்லை. ஸோ சைனாவோட நிலைப்பாடு என்னங்கிற பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற பெயரில் சிந்து நதி ஒரு பக்கம், சிந்தூரை இழந்த பெண்களுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு, அவர்களுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச், ஒரு அவெஞ்ச், ஒரு சரியான ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையை வந்து நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது, அதற்கான ஒரு விஷயத்தையும் சேர்ந்து பண்ணுறது. இந்த ரெண்டுக்குமே இணைஞ்சு வந்து ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து பெயர் போட்டு அதை வந்து நம்ம தாக்குதல் நடத்தியிருக்கிறோம். இது வந்து ரொம்ப ப்ரிசிஷன் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முன்னாடி வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொன்னால் ஒன்று நடந்தபோது இது ப்ரிசைஸ் ஸ்ட்ரைக்குன்னு நம்ம வந்து சொல்கிறோம். வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை ரொம்ப திட்டவட்டமாக நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து நடத்தி கொடுத்துருக்குறோம். அப்படிங்கிறதுல எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த வித பதட்டமும் இல்லாமல் இந்த விஷயம் நடந்திருக்குது. வந்து இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய கேபினட் கமிட்டி கூட்டம், அதாவது பாதுகாப்புக்கான கேபினட் கமிட்டி கூட்டத்தில் கூட ரொம்ப தெளிவான வந்து டிஸ்கஷன்கள் நடந்துட்டு இருக்கு. எந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டது அப்படிங்கிற பற்றி பிரீஃப் பண்ண அதை வந்து செய்தியாளர் சந்திப்பிலேயே நமக்கு 3 பேர், அதாவது 2 துறைகளை சேர்ந்த 3 பேர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் நடத்தினாங்கன்னு பார்க்குறோம். ஒன்று வெளியுறவுத்துறையை சேர்ந்த வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, அவர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். அவர் துணை நின்று நடத்தி, அவருக்கு துணையாக 2 இராணுவ வீராங்கனைகள், அதிகாரிகள், பெண் அதிகாரிகள் வந்து நின்றதை பார்த்தோம். அதில் ஒருத்தங்க வந்து இராணுவ படை மூலமாக, இன்னொருத்தர் வந்து விமானப்படை மூலமாக இருந்ததை பார்த்தோம். ஸோ 2 பேருமே வந்து தங்களுடைய வீர பராக்கிரமங்களை எப்படிப்பட்ட தாக்குதல் நடத்துங்கிற ரொம்ப விரிவாக ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் விளக்கினார்கள். அதில் ஒரு பெண் அதிகாரி இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பது. ஸோ இதில் வந்து பாகிஸ்தானுக்கு மட்டுமான மெசேஜாக இல்லாமல் சர்வதேச சமுதாயத்துக்குமான ஒரு மெசேஜ் கொடுத்தோம். பெண்களுக்கு நாரி சக்தி என்று சொல்லக்கூடிய பெண் சக்திக்கு வந்து நம்ம எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம். பாரதியார் காலத்திலேருந்து, ஔவையார் காலத்திலேருந்து, ஏதோ பெரியார் காலத்திலேருந்து உருவானதில்லை. பாரதியார் காலத்திலேருந்து, ஔவையார் காலத்திலேருந்து, அதற்கு முன்னாடி வள்ளுவர் காலத்திலேருந்து, அதற்கு முன்னாடி வேத காலத்திலேருந்து நம்முடைய பெண்களுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருக்கோங்கிறது மீண்டும் ஒரு நிரூபிக்கப்பட்டு, அது வந்து ஒரு ஆயுத தாக்குதல் சம்பவத்தில் கூட நம்ம வந்து பெண்களை பயன்படுத்தி நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஒரு பிரில்லியண்டான மூவ். சர்வதேச சமுதாயம் வாயெடுத்து நிற்கிறது அப்படின்னா சரியா இருக்கும். யாராலையும் இந்தியாவை விமர்சனம் பண்ணி செய்ய முடியல. கடந்த 15 நாட்களில் இந்தியாவுக்கு எதிரான விமர்சனங்கள் வரல. இப்போ இந்த தாக்குதல் நடந்த போதும் கூட எந்த விமர்சனம் வைக்க முடியாத நிலைமைக்கு இந்தியா ஒரு பிரில்லியண்டான மூவை செய்திருக்கிறது. அருண்.